இதில் ரெண்டும் உங்களை ஒரு பேட்டி இருக்கு. நான் இது கொம்மாந்தரைக்கு இருக்கிறேன்னா விவசாயம் சம்பந்தமாக தான் எடுக்கிறேன். இங்கே வாங்க பொலிசுன்ற மரமும் அனுபவத்தின் ரீதியாக தான் செய்கிறேன். சரி, நிலம் பள்ளமாக இருக்கிறபடியா செய்கிறேன். இது நிலம் பள்ளமாக இருக்கிறபடியே வேறு அந்த மழை வந்தால் நீரையும் கடத்தில் மற்ற வெங்காயத்துக்கு தாக்கத்தையும் செலுத்தா. இது இதால் இப்போ உங்களுக்கு அந்த மற்ற வெங்காயத்தை விட இது இந்த விளைச்சல் என்ன மாதிரி இருக்கிறது? அதுதான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள்லாம் முதல் செய்திருக்கிறீர்கள். இப்போ இங்கே எங்களோட வடமராட்சி பகுதியில் இப்படியான சிஸ்டம் நீங்கள்லாம் முதல் செய்ய. நான் முதல் சொட்டு நீருக்கு தான் போட்டுறான். சொட்டு நீர் சக்ஸஸ் இல்லை. சொட்டு நீர் காணாது தண்ணி அதுக்கு அவனு செலவழிச்சு பிறகு மற்ற ஒருத்தரும் செய்யாத முறை நேரம் வேலை எல்லாம் குறைவு. ஆனால் காசு கொஞ்சம் செலவழிச்சிட்டேன். அது அடுத்த வரையும் செய்யலாம். இப்போ எனக்கு 3 வருஷத்துக்கு இந்த ட்ரெயின் கோர்ஸ் பாவிக்கலாமா? அது அந்த அவங்க அக்ரிகல்ச்சர் செய்தவங்க சொன்னாங்க, நீங்கள் 3 வருஷம் யூஸ் பண்ணலாம். ஆனால் சுற்றி வச்சு பாவிக்கணும். இது மிளகாயமும் கிடையாது தோட்டம். அது நவீன முறையில் அது நெட்டுக்குள்ளே அதெல்லாம் பேப்பர்லாம் போட்டு அது போன செப்டம்பரில் செய்தது. எனக்கு டிசம்பரில் இருந்து வருமானம் தந்து ஒன்று இருக்குது. அரைவாசி அழிஞ்சிட்டு வெள்ளதை மறித்து அழிச்சு போகணும். அப்போ இந்த இதை மழை காலத்தில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அச்சுவேலியிலேயே பில்டிங் ஒன்று இருக்குது. அங்கே ஒன்று மிஷினரிலாம் பிக்ஸ் ஆகியாச்சு. இப்போவும் மழை பெய்தால் நாங்கள் பழத்தை கொண்டு அங்கே விட்டா 26 ரூபா வச்சா முடியும் ஒரு கிலோ காயப்படுறது. இப்போ கிட்டலாம் போட்டேன், மிஷினெலாம் பூட்டியாக்கி ஆல்ரெடி நேற்று கமிட்டி மீட்டிங்கு என்ன கூப்பிட்டவங்க நான் போனேன். நன்றி ஐயா. இந்த விவசாயம் தொடர்பான தகவல் எங்களுக்கு வழங்கினதுக்கு ஏனைய விவசாயிகளும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நாங்கள் அந்த மிளகா தோட்டம் செய்ய 3 நாளைக்கு எடுப்போம். நன்றி ஐயா. இதில் ரெண்டும் உங்களை ஒரு பேட்டி இருக்கு. நான் இது கொம்மாந்தரைக்கு இருக்கிறேன்னா விவசாயம் சம்பந்தமாக தான் எடுக்கிறேன். இங்கே வாங்க பொலிசுன்ற மரமும் இந்த விவசாயம் நீங்கள் வித்தியாசமான முறையில் செய்கிறீர்கள். இந்த புட்டி கட்டி தூவல்ல செய்கிறீர்கள். ஆனால் இது கொஞ்சம் பள்ளக்காணின்றபடியாக வெள்ளம் நிற்கிறதுனா வேறு நீங்கள் புட்டி கட்டிருக்கீங்க. இந்த நோக்கம் என்னென்னு உங்களுக்கு வந்தது? என்னுடைய ஆராய்ச்சி இந்த ஒரு விவசாயிகளையும் போய் சந்திச்சு கழிச்சு ஆராய்ச்சி நான் என்னுடைய இஷ்டத்துக்கு தான் செய்கிறேன். அந்த அனுபவத்தின் ரீதியாக தான் செய்கிறேன். சரி, நிலம் பள்ளமாக இருக்கிறபடியா செய்கிறேன். நிலம் பள்ளமாக இருக்கிறபடியே வேறு அந்த மழை வந்தால் நீரையும் கடத்தில் மற்ற வெங்காயத்துக்கு தாக்கத்தையும் செலுத்தா. இது இதால் இப்போ உங்களுக்கு அந்த மற்ற வெங்காயத்தை விட இது இந்த விளைச்சல் என்ன மாதிரி இருக்கிறது? அதுதான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள்லாம் முதல் செய்திருக்கிறீர்கள். இப்போ இங்கே எங்களோட வடமராட்சி பகுதியில் இப்படியான சிஸ்டம் நீங்கள்லாம் முதல் செய்ய. நான் முதல் சொட்டு நீருக்கு தான் போட்டுறான். சொட்டு நீர் சக்ஸஸ் இல்லை. சொட்டு நீர் காணாது தண்ணி அதுக்கு அவனு செலவழிச்சு பிறகு இதை போட்டு இது ரெயின் கோஸ் போகின்ற விலை 7500. எவ்வளோத்துக்கும் போட்டது? 3 முடிஞ்சு. இது மட்டுக்கும் வந்து அதுக்கு சேர்த்து 3 ரூபா முடிஞ்சு. 3 ரூபா கிட்டத்தட்ட 1500 கண்டு கிட்ட வரும். 1500 கண்டு 1500 கண்டு சரியா. நான் பார்க்க கொஞ்சம் மாரி கிடக்க இந்த புட்டியை அடித்தபடி அதுக்கே தான் 1500. இதில் வந்து 750 கண்டு. 750 அதுலேயே 750 1500 கண்டு. இப்போ இது மற்ற பயிர்களோட ஒப்புடைக்க விளைச்சல் என்ன மாதிரி கிடக்கும் உங்களுக்கு பார்க்க? எனக்கு இப்போ ஆரம்பத்தில் யோசிச்சான் கொஞ்சம் ஆரம்பத்தில் நாங்களும் பார்க்க கொஞ்சம் முயற்சி நல்லா இருக்கும். நான் இப்போ தான் அமோனியம் போடுறேன். இப்போ 1 மாதம் பயிர் 1 மாதம் பயிர். இது புல் எடுத்துனான். புருவத்தில் மட்டும்தான் புல் எடுத்தான். புல்லு மட்டும்தான் இருக்குது. ஒரு ஆள் தான் எடுத்தது 5 நாள் எடுத்தவா. ஏன்னா இந்த கூலிக்காரன் பிடிக்கிற கஷ்டம். இப்போ கூலிக்காரர் இப்போ இந்த திட்டத்துக்கு நான் வந்ததுக்கு காரணம் முதல் காரணம் கூலியாக்கில் பிடிக்கிற கஷ்டம். அப்போ ரேப்புக்கு நான் 20-25 ரேப்புக்கு நான் கொடுக்குற காசு இந்த ட்ரெயின் கோர்ஸுக்கு கொடுக்கலாம். மற்றது நான் நினைச்ச நேரம் நான் என்னுடைய பருவத்துக்கு கிடைக்கலாம். இது வந்து ரேப்பு தண்ணியால் எத்தனை நாளைக்கு ஒருக்கா கட்டுறேன்? நீங்கள் இது 1 அவுட் ஒரு நாளைக்கு வெயில் கட்டுமையாக இருந்தால் 1 அவுட் ஒரு நாளைக்கு அல்லது 2 நாளைக்கு கொடுத்தா. இப்போ பனியும் தானே? பனி கழுவணும். பனி தண்ணியும் கழுவும். அது ஒரு நல்ல சான். இது என்ன அந்த பூவங்க அமைச்சிருக்கிறீங்க? இதில் நெட் எடுத்து ஏபிசியே எடுக்க போகுது. உங்களுக்கு வந்து பார்த்துலாம் விவசாய
விரிவாக்கல் சொல்லி ஒரு அரேஞ்ச் அவர் தான் இந்த காயை தந்தது. உங்களுக்கு இது ஒரு மானிய சிஸ்டத்தில் தான் இந்த காயை இந்த விதியை தந்தது. மானியம் 3 அந்தர் 13,000 தந்தது. அதை இருக்கிற நெட் எடுத்து கொடுத்தா காசு எனக்கு. உங்களுக்கு காசு இந்த மாதிரி இதை நான் கொண்டு விற்கலாம். இது அடுத்த போகிறதுக்கு நடலாம். அப்போ இப்போ இனி பூவை விட்டு தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ இடையில பிடுங்கல இடையில பிடுங்க. இப்போ பூவா பிடிங்கி விற்கலாம். ஆனால் எனக்கு இந்த இது 50 ரூபா 100 ரூபா கூட கொடுக்கலாம் பார்க்க. விஜய் 10,000 பதினேழாயிரத்துக்கு அதை எடுப்பேன். அப்போ நான் வெட்டி போட்டுட்டு இந்த கீழே இந்த விதி எடுக்கிற மாதிரி எடுத்து சரி செய்து போட்டு கொண்டு கொடுக்கும். அவர் வருவார் அந்த ஏழு வாரம். அவர் அடிக்கடி வந்து பார்க்க என்னட்ட வர மாட்டேன். இங்கே வந்து பார்த்துருவோம். என்னடா இது புதுமையான தானே செய்யறீங்க. மற்ற ஒருத்தரும் செய்யாத முறை. நேரம் வேலை எல்லாம் குறைவு. ஆனால் காசு கொஞ்சம் செலவழிச்சிட்டேன். அது அடுத்த வரையும் செய்யலாம். இப்போ எனக்கு 3 வருஷத்துக்கு இந்த ட்ரெயின் கோர்ஸ் பாவிக்கலாமா. அந்த அவங்க அக்ரிகல்ச்சர் செய்தவங்க சொன்னாங்க நீங்கள் 3 வருஷம் யூஸ் பண்ணலாம். ஆனால் கவனமாக சுற்றி வைக்க பாவிக்கணும். இது மிளகாயமும் கிடையாது தோட்டம். அது நவீன முறையில் அது நெட்டுக்குள்ளே அதெல்லாம் பேப்பர்லாம் போட்டு அது போன செப்டம்பரில் செய்தது. எனக்கு டிசம்பரில் இருந்து வருமானம் தந்து ஒன்று இருக்குது. அரைவாசி அழிஞ்சிட்டு வெள்ளத்தை மறித்து அழிச்சு போகணும். அப்போ இந்த முறை கோடைக்கு இடையில ஒருக்கா செய்ய மாட்டேன். நான் அந்த பூவன் தான் செய்வோம். அந்த பூவன் தான் எங்களுக்கு வருமானத்தை தரும். இப்போ பிரதேசம் வேண்டாம் 50 ரூபாய்க்கு 100 ரூபா கொண்டே கொடுப்போம். இப்போ வேண்டாம் 1,200 1300 போகுது. இப்போ காய்க்குதோ அது? அரைவாசி காய்ச்சி கொண்டு இருக்குது. இப்போ கொஞ்சிட்டுது 2-3 நாள் பிடுங்க இல்லை. இப்போ 3 நாளுக்கு முன்னே கொண்டு 1,300 அப்படியே கொடுத்துறேன். கொடுத்தபடியாக தான் எனக்கு அந்த கையில் கிடைச்சிடுது. எனக்கு அந்த சிலவுகள் எல்லாம் கிடைச்சிடுச்சு. மிளகண்டுக்கு நான் அந்த கூலியாக்களுக்கு கொடுத்த காசு கிடைச்சிட்டு. அப்போ இனி வர்றது எனக்கு அது லாபம். மற்றது இப்போ அதையும் எங்களுக்கு என்ஜிஓஸ் ஒன்று இது தந்தது தானே. என்ன சொல்றது, வேர்ல்ட் விஷன் ஹெல்ப்போட அந்த என்ஜிஓஸ் டேட்டு மீட்டிங் வச்சவங்க சிலிஸ் யூனியன் ஒன்று இருக்கு. அதுலேயே நாங்கள் காசு கட்டியிருக்கோம் பங்காளியா. அதில் ஒரு 45,000 கட்டியிருக்கோம். 9 பங்கு கிட்ட வரும். 9 பங்கு நாங்கள் கட்டியிருக்கோம். ஒவ்வொரு விவசாயம் மொத்தம் 200 பேருக்கு இந்த பேக்கேஜ் வந்தது. அந்த 200 பேர்கிட்டையும் ஒரு ஆள்கிட்ட 46,000 ரூபா இல்லாமல் 90,000க்கு மேலே 1 லட்சத்துக்கு மேலே சங்கத்தில் இருக்கு. சங்கம் ஒரு டிராக்டரும் கொடுத்துருக்குறாங்க எல்லாருக்கும் பொதுவாக அந்த 200 பேருக்கு பொதுவாக. இப்போ நானும் போய் புக் பண்ணி போட்டு கொண்டுடலாம் டிராக்டர். மற்றது இது மழை காலத்தில் ட்ரைவ் பண்ணுறாங்க. அச்சுவேலியிலேயே பில்டிங் ஒன்று இருக்குது. அங்கே வந்து மிஷினரியெல்லாம் ஃபிக்ஸ் ஆகியாச்சு. இப்போவும் மழை பெய்தா நாங்கள் பார்த்த கொண்டு அங்கே விட்டா 26 ரூபா வச்சா முடியும் ஒரு கிலோ காயப்படுறது. இப்போ கிட்டலாம் போட்ட மிஷினெல்லாம் பூட்டியாக்கி ஆல்ரெடி நேற்று கமிட்டி மீட்டிங்கு என்ன கூப்பிட்டவங்க போகணும். நன்றி ஐயா. இந்த விவசாயம் தொடர்பான தகவல் எங்களுக்கு வழங்கினதுக்கு. ஏனைய விவசாயிகளும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நாங்கள் அந்த மிளகா தோட்ட செய்ய 3 நாளைக்கு எடுப்போம். நன்றி ஐயா.